கொடுத்திருக்கோம். சில நேரங்களில் சில மனிதர்கள் செம்பி போன்ற அழுத்தமான திரைக்கதைகளை கொண்ட பியூட்டிஃபுல்லான ஃபிலிம்ஸ் கொடுத்த அந்த பேனர்ல இருந்து வரக்கூடிய திரைப்படம் 11. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி காக்கியை வந்து செகண்ட் ஸ்கின் மாதிரி வேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய திரு நவீன் சந்திரா அவர்களுடைய ஒரு அழகான படம். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் அழகழகான அந்த யூனிஃபார்ம் படங்கள் நிறைய கொடுத்துட்ருக்கீங்க. ஐ திங்க் இதுவும் ஒன் ஆஃப் யோர் பெஸ்ட்டாக அமையுங்கிறதுல மாற்ற கருத்தே இல்லை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் இந்த திரைப்படத்தில் எங்களுடைய தக் லைஃப் டார்லிங், ஏன் இவங்களை தக் லைஃப்னா அவங்க இன்னைக்கு கிடையாது, காலமாடு பக்கத்தில் கூலர்ஸ் போட்டுட்டு கனகாம்பரம் வச்சுட்டு அன்னைக்கே அந்த புடவையில் அப்படி கெத்தா அப்படி வருவாங்க பாருங்க. அன்னையிலேருந்தே அவங்க எங்களோட தக் லைஃப் டார்லிங் தான். அபிராமி அவர்கள் இருக்கிறாங்க, ஆக்டர் திலீபன் அவர்கள் இருக்காங்க. எங்களுக்கு ரே ஆஃப் ஹோப் அப்படின்னா நிச்சயமாக ரித்விகா தமிழ் இண்டஸ்ட்ரியில் என்றைக்குமே அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் உண்டு. அண்ட் ரியா ஹரி தயாரிப்பாளர் மற்றும் ஒரு ஒண்டர்ஃபுல்லான ரோல் இந்த திரைப்படத்தில் பண்ணியிருக்காங்க. ஆடுகளம் நரேன் சார் அண்ட் அஜய் அவர்களும் வந்து பியூட்டிஃபுல்லான ரோல் வந்து இந்த திரைப்படத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் கிரைம் த்ரில்லர் அப்படின்னா சஸ்பென்ஸ் த்ரில்லர்னா நவீன் சந்திரா சாரோட பேரை பக்கத்தில் எழுதிக்கலாம். ஒரு எட்ஜ் ஆஃப் தி சீட் த்ரில்லராக நிச்சயமாக 11 இருக்கும். மே 16 தியேட்டர்ஸில் பாருங்கள். இந்த திரைப்படம் பற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது டெஃபினட்டாக இந்த திரைப்பட விழாவிற்கு நம்மளுடைய தமிழ் திரைப்பட உலகில் இருக்கக்கூடிய தலை சிறந்த இயக்குனர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் அவ்வளோ ஒரு குட் வில்லோட இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவங்க எல்லாரையும் வருக வருகவென வரவேற்கிறேன். பட் அதில் இருக்கக்கூடிய எல்லாருமே பேசுவாங்க. இப்போ இந்த டைமில் ஒன் ஆஃப் அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் வெல்விஷர் வெல்கம் அட்ரஸ் கொடுக்கறதுக்காக இந்த ஸ்டேஜ்க்கு கூப்பிடுறேன். அர்த்த மண்டபம் மார்க்கெட்டிங் சொல்யூஷன்ஸ் சிஇஓ. அண்ட் பேசுவது எப்படின்னு இவர்கிட்ட கற்றுக்கலாம், வாசிப்பது எப்படின்னு அவரோட புக்கு படித்தா கற்றுக்கலாம். ரைட்டர் திரு செல்வேந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இனிமையான ஒரு மாலை வேளையில் வரலாற்று புகழ்மிக்க இந்த அரங்கத்தில் ஒரு கனவுகள் மிகுந்த இளைஞர் பட்டாளம் அவர்களுக்கு வழிகாட்ட அனுபவம் நிறைந்த ஒரு தயாரிப்பாளர் இணையும் போது என்ன நடக்குமோ அது இங்கே 11 நிறைவாக இருக்கிறது. இந்த அரங்கத்திலே சொல்லி தெரிய வேண்டியிராத ஆளுமைகள் நிறைந்திருக்கிறார்கள். தமிழ் சினிமாவில் குறிப்பிடத்தகுந்த சாதனைகளை செய்தவர்கள் அவர்கள் இந்த நிகழ்விற்கு வந்து இங்கு அமர்ந்திருந்து இந்த இளம் தலைமுறையினுடைய முயற்சிக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நல்குவது என்பது இந்த படத்திற்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாகவே கருதுகிறோம். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் ஏஆர் என்டர்டெயின்மெண்ட் சார்பாக வரவேற்பதில் மகிழ்கிறேன். ரசிகர்களால் மிகுந்த பாராட்டை பெற்ற வரவேற்பையும் பெற்ற சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்தையும், விமர்சகர்களால் மிகவும் பாராட்டை பெற்ற செம்பி படத்தையும் தொடர்ந்து ஏஆர் என்டர்டெயின்மெண்ட் சார்பாக திருமதி ரியா ஹரி அவர்களும் திரு அஜ்மல் கான் அவர்களும் இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கிறார்கள். இந்த படத்தினுடைய கோ ப்ரொடியூசர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள், குறிப்பிட்டு அவசியம் சொல்லப்பட வேண்டிய ஒரு விருந்தினராக இருக்கக்கூடிய தயாரிப்பு நிர்வாகி திரு ஹக்கீம் சுலைமான் அவர்களை ஏஆர் என்டர்டெயின்மெண்ட் சார்பாக நன்றி கூறி வரவேற்றுக் கொள்கிறார். இந்த திரைப்படம் முதல் காட்சியில் தொடங்கி படத்தின் கடைசி நொடி வரை டிப் ஆஃப் த சீட் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கையின் நுனியில் பார்வையாளர்களை வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பரபரப்பான திரைக்கதையாக உருவாக்கி இருக்கிறது. ஒரே நேரத்தில் தமிழிலும் தெலுங்கிலும் உருவாகி இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை ஏற்கனவே டொஷிலா சொன்னது போல இயக்குனர் சுந்தர் சி அவர்களிடம் இணை இயக்குனராக இருந்து அவரது குருகுலத்தில் பாடத்தை கற்றுக்கொண்ட திரு லோகேஷ் அஜில்ஸ் அவர்கள் இந்த படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவிற்கு ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்லலோடு வருகை தந்திருக்கிறார். அவருக்கு இந்த மேடையிலே மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தினுடைய ஒளிப்பதிவாளராக திரு கார்த்திக் அவர்களும், எடிட்டராக தேசிய விருது பெற்ற திரு ஸ்ரீகாந்த் அவர்களும் தங்களது பணியை மிக மிக திறம்பட செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே த்ரில்லர் படம் என்றால் அது ஓடிடிக்கானது, அதை ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிறு போக்கு ரசிகர்களில் ஒரு சிறு சாராருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த படம் அப்படிப்பட்டது அல்ல. இது நிச்சயம் திரையரங்கில் சென்று காணக்கூடிய அளவிற்கான ஒரு திரைப்படம். அதற்குரிய ப்ரொடக்ஷன் வேல்யூ
இந்த படத்திலே இருக்கிறது என்பதை இங்கே ஒளிபரப்பப்பட்ட ட்ரெய்லரில் இருந்தும் இங்கே ஒளிபரப்பான பாடல்களில் இருந்தும் ரசிகர்களாகிய நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இது ஒரு திரையரங்க சினிமா என்பதை இங்கே அடிக்கோடிட்டு சொல்ல விரும்புகிறேன். இந்த தருணத்திலே இந்த படத்தினுடைய டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்கள் அவர்களுக்கு எங்களுடைய உளப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆடியோ பார்ட்னர் சரிகமா நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள், ஓவர்சீஸ் ஏபி இன்டர்நேஷ்னல் நிறுவனம், தமிழ்நாடு விநியோகம் சுஷ்மா சினியார்ட்ஸ் திரு அழகர்சாமி அவர்கள், கேரளா E4 என்டர்டெயின்மெண்ட்ஸ் அவர்கள், கர்நாடகா திரு 5 ஸ்டார் செந்தில் அவர்கள், உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய எங்களது நண்பர்கள், நலம் விரும்பிகள், படத்தில் பங்களிப்பாற்றிய கலைஞர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், ஊடகத்துறையினர், உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறோம். மே 16ஆம் தேதி இந்த திரைப்படம் 11 உலகமெங்கிலும் உள்ள திரையரங்குகளில் வெளியாகிறது. திரையரங்கத்திற்கு சென்று இந்த படத்தை பார்த்து இந்த இளைஞர்களுடைய கனவிற்கு ஆதரவும் ஊக்கமும் தர வேண்டும் என்று தயாரிப்பாளருடைய சார்பாக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வெளியாகக்கூடிய அந்த 11 திரைப்படத்துடைய ட்ரெய்லரை தற்பொழுது இயக்குனர் திரு செல்வராகவன் அவர்கள், இயக்குனர் திரு அமீர் அவர்கள் வெளியிட, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் திரு ஏபி இன்டர்நேஷனல்ஸின் சஞ்சய் வாத்வா அவர்கள், திரு அழகர் அவர்கள், தமிழ்நாடு விநியோகஸ்தர், கர்நாடகாவின் விநியோகஸ்தர் திரு கே செந்தில் அவர்கள், கேரளாவின் விநியோகஸ்தர் முகேஷ் மேத்தா அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். சில ஆர்டிஸ்ட் பார்க்கும்போது இவங்க தொடர்ந்து நிறைய படங்களில் வரணும் அப்படின்னு நமக்கு தோணும். டெஃபினெட்லி எனக்கு ரித்விகா அவங்கள நிறைய படங்களில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. 11ல் ரொம்ப அழகான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஆக்ட்ரஸ் ரித்விகா அவர்களை அன்புடன் மேடை அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நானும் ஒரு பாட்டாக இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல்ரெடி இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நான் சில நேரங்களில் சில மனிதர்கள் படம் பண்ணியிருந்தேன். அதுக்கு நல்ல ரிவ்யூஸ் அண்ட் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தாங்க எல்லோரும். கண்டிப்பாக இந்த படமும் கிரேட் சக்ஸஸ் ஆகணும். இங்கே வாழ்த்து வந்த அனைவருக்கும் நன்றி. அண்ட் என்னுடைய ப்ரொடியூசர் அக்பர் சார் அண்ட் ரியா அவர்களுக்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆக்டர் இந்த படத்தில் ஒரு வண்டர்ஃபுல்லான ரோல் பண்ணியிருக்காங்க. ரியா ஹரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? ஆக்சுவலி ஸ்டேஜில் அவ்வளோ பேர் நிற்கிறத பார்க்கும்பொழுது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இண்டஸ்ட்ரியில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்டேஜில் இருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து அக்பர் சார் தான். அவர் எவ்வளோ லவ் எல்லாருக்கிட்டையும் எவ்வளோ லவ் கொடுத்து எவ்வளோ லவ் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது இந்த ஸ்டேஜ் வந்து ஃபில்டாக இருக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நானும் அவரோட பார்ட்னர்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. அண்ட் கம்மிங் டு தி மூவி, என் கூட ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஐ ஸ்டார்ட் வித் அப்ராமி மேம். இன்றைக்கி தான் அவங்கள நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். ஆக்சுவலி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு வாட்டி பார்த்தேன், பட் பேச முடியல. ரொம்ப அவசர அவசரமாக நீங்கள் போயிட்டுருந்தீங்க. உங்களை பார்த்து ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கேன். டிஓபி கிட்ட கேட்டிருக்கேன், நீங்கள் வைக்கிற ஷார்ட்டில் அழகாக இருக்காங்களா இல்லை அவங்க ரியலாகவே ரொம்ப அழகாக இருக்காங்களா அப்படின்னு. அதுக்கு டிஓபி சார் சொன்னார், ரெண்டுமே இருக்குது மேம் அப்படின்னு சொன்னார். அவர் டிஓபிஓ சாரோட சினிமாட்டோகிராஃபி எல்லாருக்குமே ரொம்ப, நாங்கள் ட்ரீஸர் ரிலீஸ் பண்ணும்போதே அவ்வளோ அப்ளாஸ் அவருக்கு. கால் பண்ணி கேட்காதவங்களே இல்லை, எல்லாருமே கால் பண்ணி கேட்டாங்க, ஃபஸ்ட் டைம் டிஓபியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தமிழில் தான் அவருக்கு இது ஃபஸ்ட்டு படம். ஹி டன் அ வெரி குட் ஜாப். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் பண்ணது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி அவர் இந்த மூவியில் இருக்கிறது. அண்ட் ரித்விகா மை ஃப்ரெண்ட், அண்ட் உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. உங்கள் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன், அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த படத்தில் நீங்கள் இருக்கீங்க, நானும் இருக்கும்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அபிராமி மேம் கூட எனக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியல. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் மூவியில் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தேட். திலீபன் சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இந்த படத்தில் இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களோட ஒர்க் எல்லாமே வந்து படம் பார்த்தா நிறைய பேர் சொன்னாங்க உங்கள் கேரக்டர் பற்றி. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும், என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மியூசிக் டைரக்டர் சார்,
விழாவின் நாயகன் இல்லையா. சாரை பார்க்கும்பொழுது ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். அது அது வந்து அவர் ஒரு லவ் கொடுத்துட்டே இருப்பார். அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் பார்க்கும்போது அவர் பேசும்போது ரொம்ப சாஃப்டாக இருப்பார். நிறைய வாட்டி நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன், ஆனால் நிறைய பேசினதில்லை. மீட் பண்ணும்போது அவங்க பேசுவாங்க, லோகேஷ் பேசிகிட்டு இருப்பாங்க, நான் உட்காந்து பார்த்துட்ருப்பேன். ஆனால் அவரோட அந்த பாசிட்டிவ் வைப் மட்டும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த பாசிட்டிவ் வைப் படம் ஃபுல்லாகவே இருக்கும். படம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவ் வைப் ஃபுல்லாகவே இருக்கும். நான் ஒவ்வொரு சாங் ரிலீஸ் ஆகும்பொழுதும், என்னோடய ஃபஸ்ட்டு சாங் ரிலீஸ் ஆகும்பொழுது லோகேஷ் சார்கிட்ட சொன்னேன், சார் திஸ் இஸ் மை ஃபேவரட் சாங், இதுதான் இந்த படத்துலேயே எனக்கு ஃபேவரட்டாக இருக்க போது சொன்னேன். செகண்ட் சாங் ரெக்கார்டிங் முடிச்சு வந்ததுக்கப்புறம் இல்லை எனக்கு அதை விட இதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இல்லை வெயிட் பண்ணுங்கள், அடுத்தடுத்து வந்துட்டுருக்கு, ஃபைனலாக சொல்லுங்கள் உங்களுக்கு எது ஃபேவரட்டுன்னு. அதுக்கப்புறம் எல்லா சாங்கும் வந்ததுக்கப்புறம் எல்லா சாங்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாமே என்னோடய ஃபேவரட். ஆடியன்ஸுக்குமே எல்லா சாங்குமே ரொம்ப பிடிக்கும். ஆல்பமாகவும் சாங் ரொம்பவே நல்லா ரீச் ஆகிருக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு சரிகமா, நவீன் சார். ஃபஸ்ட் டைம் நவீன் சாரை ஆடியோ லான்ச்சில் பார்த்தேன், சாரி ஃபோட்டோ ஷூட்டில் பார்த்தேன். அவருக்கு என்ன தெரியாது, நான் ஆல்ரெடி நாங்கள் பேசியிருக்கோம் அவரை பற்றி. அப்போ வந்து நான் நினச்சேன், ஐயோ பேசுவாங்களா பேச மாட்டாங்களா, பிகாஸ் வெரி சீனியர், தட் மீன்ஸ் ஒர்க்கில் ரொம்ப சீனியர், பேசுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. பட் ஃபஸ்ட் டே மீட் பண்ணும்போதே அவங்க இஸ் ஸோ வார்ம், ரொம்ப ஈஸியாக மிங்கிள் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பர்சன். ஷூட்டிங் ஸ்பாட்லுமே வந்து நமக்கு தெரியாத விஷயங்கள், சின்ன விஷயங்கள், சின்ன நுணுக்கங்கள்லாம் சொல்லி தருவாங்க. எனக்கு மட்டும் இல்லை, செட்டில் அவர் கூட ஒர்க் பண்ணுற எல்லாரையுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ சார், ஸோ மச். அண்ட் ஆக்சுவலி நான் இன்றைக்கி இங்கே வந்து பேசுவேனா அப்படிங்கிறது இன்றைக்கி காலையில் வரைக்கும் எனக்கு தெரியாது. ஸோ ஒன் குட் சோல் இஸ் புஷ்ட் மீ ஹியர். மை ஃபேமிலி அண்ட் என் கூட இருக்கவங்க எல்லாருக்குமே நான் இங்கே இன்றைக்கி இருப்பேன் அப்படின்றது தெரியாது. பட் ஐ எம் ஸோ ஹாப்பி நான் இங்கே இருக்கிறது. நான் ஏன் இதை சொன்னேன்னா, படத்துலையுமே எனக்கு இன்றைக்கி ஒரு மேஜிக் நடந்துச்சு. சீரியஸ்லி என் லைஃப்பில் இன்றைக்கி ஒரு மேஜிக் நடந்துச்சு. ஏன் இப்போ நீ இதை சொல்கிறேன்னு தானே கேட்குறீங்க. இந்த படத்துலையுமே அப்படி ஒரு மேஜிக் இருக்குது. இந்த படத்தை பார்க்கும் பொழுது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு அன்கண்டிஷ்னல் லவ் இருக்குங்க இந்த படத்தில். அன்கண்டிஷ்னல் லவ் இருக்குது. அந்த லவ் ஒரு சூப்பர் மேஜிக்கை க்ரியேட் பண்ணியிருக்கு படத்தில். நான் மேஜிக்னு சொல்கிறேன், சார் வேறு டெவில் இஸ் வெயிட்டிங்னு போட்டிருக்காரு, சோல்னு சொல்கிறேன், ஒரு சோல் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே கனெக்ட் பண்ணி இதை வந்து ஒரு ஹரர் மூவின்னு நினச்சிடாதீங்க. இட்ஸ் அ ஃபுல்லி த்ரில்லர் அண்ட் fully packed by heavy emotionally movie. So என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைனலி லோகேஷ் அவர்கள், எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த லோகேஷ் சார் அவர்களுக்கு ரொம்ப 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 நன்றி. நான் பண்ண கேரக்டருக்கு எனக்கு சின்ன விஷயங்களாக சொல்லி என்னை மோல்ட் பண்ணி இந்த ஒரு கேரக்டர் பண்ண வச்சாங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. ஃபைனலி மை பேக் போன் அண்ட் மை வெல்விஷர், மை சப்போர்ட்டர் மிஸ்டர் அக்பர் சார். அவர் மட்டுமே இல்லை, அவரோட ஃபேமிலி, மும்தாஜ்மா, அஜ்மல், இஜாஸ், அவங்க ஃபேமிலி வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என் கூட எந்த சுச்சுவேஷனில் என் கூட நின்றுருக்காங்க. என்னோடய ஃபேமிலி என்னை எப்படி பார்த்துட்ருக்காங்களோ, என் அம்மா அப்பா என் சிஸ்டர் என் கூட எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி அவங்க என் கூட இருக்காங்க. நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணது, இந்த படத்தில் நான் இங்கே இருக்கிறது, ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். படத்தை தேட்டர் போய் பாருங்கள் எல்லாருமே. May 16th படம் ரிலீஸ் ஆக போகுது. நிறைய ப்ரொடியூசர்ஸ் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி படம் எடுக்கிறாங்க, படத்தை வெளியே கொண்டு வர எவ்வளோ அவங்க ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறது இங்கே இருக்க எல்லா ப்ரொடியூசருக்கும் தெரியும், டைரக்டர்ஸ்க்கு தெரியும், இதில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருக்குமே தெரியும். அதனால எல்லோரும் தியேட்டர் போய் படத்தை பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன்.
தேங்க்யூ. இந்த சவுத் சினிமாஸோட சவுண்ட்ஸ்கேப்பில் சாருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான இடம் உண்டு. சார் சொன்ன மாதிரி ஆல்பமில் ஒரு பாட்டு ஹிட் இல்லை, ஆல்பமே ஹிட்டுன்னு கொத்து கொத்தா எத்தனை ஆல்பம் வேணாலும் எடுக்கலாம். பல 100 படங்களுக்கு மேலே இசையமைச்சிருக்காரு. எஸ்பெஷலி சொல்லணும்னா கமர்ஷியல் பிளாக் பஸ்டர்ஸ் ஒரு பக்கம் பாயும் புலி பாண்டி நாடு மாதிரி ஒரு பக்கம் அப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த பக்கம் அப்படியே மனசை உருக வைக்கக்கூடிய கும்கி மைனா இந்த மாதிரி எக்கச்சக்கமான படங்கள், ரூரல் என்டர்டெய்னர்ஸ்னு சொல்லிட்டு அந்த எல்லா ஜானர்லையும் கலந்து கட்டி இன்னைக்கு வரைக்கும் பியூட்டிஃபுல்லான மியூசிக்கை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இமான் சார் இஸ் நாட் ஓன்லி a composer, you are a storyteller sir, and ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த திரைப்படத்தை பார்க்கும் பொழுது. We welcome you onto the stage. எல்லா துதிகன மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு மேடை 11 படத்துக்காக நடக்குதுன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்திருக்கு பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அக்பர் சாருக்கு முதல்ல நன்றி. ஏஆர் என்டர்டெயின்மெண்ட் அக்பர் சாருக்கும் அஜ்மல் கானுக்கும் அண்ட் ரேயா மேம்க்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆச்சு இண்டஸ்ட்ரியில் மோர் தென் 23 இயர்ஸ்க்கு மேலே அண்ட் மோர் தென் 125 ஃபில்ம்ஸ். பட் இந்த க்ரைம் த்ரில்லர் ஜான்ராவில் வந்து எனக்கு படம் அமையவே இல்லை. ஸோ இதில் இந்த 11 படம் வந்து இட் இஸ் மை ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ஒரு ப்ராப்பர் டிவோட்டட் க்ரைம் த்ரில்லராக இது அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் நிறைய ஓடிடியில் உட்காந்து திரைப்படங்கள் பார்க்கும்போது நிறைய இந்த மாதிரி க்ரைம் த்ரில்லர்ஸ் தான் வந்து பார்ப்பேன். ஏன்னா அதுதான் ரொம்ப இன்ட்ரீகிங்காக இருக்கும். ரொம்ப ஹுக்டாக உட்காந்து படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது கிளைமேக்ஸ் வர வரைக்கும் அது என்ன சொல்ல வருது, என்ன சஸ்பென்ஸ் அப்படின்றதுல வந்து பயங்கரமாக ரொம்ப இன்டென்ஸாக உட்காந்து படம் பார்த்துட்ருப்பேன். ஸோ பட் அந்த மாதிரி படங்கள் வந்து ஏன்னா நிறைய கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணுறோம், நிறைய ரூரல் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணுறோம், சிட்டி சப்ஜெக்ட்ஸ் நிறைய வருது பண்ணிகிட்ருக்கோம். பட் இந்த மாதிரி ஜான்ரில் நம்மளுக்கு ஒன்று கரெக்டாக ஒன்று அமையணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ லோகேஷ் அஜில்ஸ்க்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சுந்தர் சி சாருக்கு நான் ஒரு 8 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் சாருக்கு. அப்போது அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சாரோட சேர்ந்து இருந்த அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்த நிறைய உதவி இயக்குநர்களோடய சேர்ந்து அவங்களுடைய படங்களுக்கெல்லாம் வந்து இசையமைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடச்சிது. இப்போது பேசின பத்ரி அவர்கள், வீராப்பா இருக்கட்டும், அண்ட் திருவிளையாடல் ஆரம்பம் பூபதி பாண்டியன் அவர்களாக இருக்கட்டும், அண்ட் சுராஜ் அவர்கள், அந்த மாதிரி. ஸோ அந்த டைமில் இருந்த யாரெல்லாம் வந்து இருந்தாங்களோ உங்களுக்கு எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் நான் ஒர்க் பண்ண டைமில் லோகேஷ் அப்போது இல்லை, அதுக்கப்புறம் தான் லேட்டர் தான் லோகேஷ் அவர்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு பிறகு. அண்ட் முதல்ல லோகேஷ் சார் வந்து இந்த மாதிரி சுந்தர் சாருடைய அசிஸ்டன்ட். நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லணும் அப்படின்னோடனே நான் ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருக்கும், நிறைய ஹியூமர்லாம் வச்சு ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஸ்கிரிப்ட் கேட்கும் போது தெரிஞ்சது ரொம்ப ஒரு இன்டென்ஸான க்ரைம் த்ரில்லர் வந்து கொண்டு வந்திருக்காரு. முதல்ல ஒருத்தர் கேட்டதே நான் இந்த மாதிரி கதைக்கு முதல்ல எப்படி யோசிச்சிங்க? ஏன்னா எப்போவுமே சினிமாவில் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஒருத்தர் வந்து அம்மா வேடம் போட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அம்மா வேஷம் தான், ஒரு தங்கச்சின்னா கடைசி வரைக்கும் தங்கச்சி வேஷம் தான். அந்த மாதிரி க்ரைம் த்ரில்லருக்கு எப்படி இமான் செட் ஆவார் அப்படின்னு ஒரு யோசனை வந்து அவங்களுக்கு வரலன்னா கூட ஒரு 10 பேர் வந்து சொல்லி கும்மி அடிச்சிருவாங்க இல்லையா. ஸோ அப்படியே தான் சினிமாவில் இருக்கும். பட் அப்படி யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னால், இல்லை சார் இது வரைக்கும் நீங்கள் பண்ணல, அந்த பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்தேன் அப்படின்னுக்காக வந்தார். ஸோ அங்கேயே அவர் வந்து ரொம்ப ஓகே, ஒரு ஆஃப் பீட்டாக யோசிக்கிற ஒரு இயக்குனராக இருக்காருன்னு எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. அண்டு படம் எல்லாம் டோட்டலாக முடிச்சு கார்த்திக்கோடைய ஒர்க் வந்து அவுட்ஸ்டாண்டிங் இந்த படத்தில். அண்ட் அவர் இப்போவே அடுத்த படத்தோடைய ஷூட்டிங்லாம் போய்ட்டு ஷெட்யூல்லாம் முடிஞ்சுதா கார்த்திக்? முடிஞ்சில்ல? அடுத்த படம் ஷூட்டிங் ஷெட்யூல் முடிஞ்சுது, படமே முடிஞ்சு பாருங்கள் அந்த அளவுக்கு. ஸோ இந்த படம் வெளிவரும் போது இன்னும் நிறைய பேர் கார்த்திக்குடைய ஒர்க்கை வந்து நிச்சயமாக நோட் பண்ணி எல்லா ரிவ்யூஸ்லேயும் கண்டிப்பாக அது இருக்கும். அது இப்போவே எனக்கே தெரியுது. அண்ட் லோகேஷோடைய ரைட்டிங், லோகேஷ் அஜில் சாரோடைய ரைட்டிங் வந்து அவுட்ஸ்டாண்டிங். அது ஸ்கிரிப்ட் நரேஷன் கேட்கும் போதே அவ்வளோ கிரிப்பிங்காக வந்து இருந்தது. இது அப்போவே தெரிஞ்சது, ஓகே இது வந்து மேக்கிங்காக வந்து கொஞ்சம் இப்படி அப்படி இருந்தால் கூட ரைட்டிங் செம்மையாக இருக்குது. இது வந்து ஒரு நிச்சயமாக ஒரு கேரண்டி க்ரைம் த்ரில்லராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் படம் பார்க்கும்போது ஐ வாஸ் ப்ளோன். அவர் வந்து எப்போவுமே என்னென்னா ரொம்ப பில்டப்லாம் வந்து பண்ண மாட்டார், சும்மா வந்து படத்தை கொடுத்துட்டு சார் பார்த்துட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு வந்து சொல்லிடுவார். ஸோ அப்படி பார்க்கும்போது ஐ குடன்ட் கண்ட்ரோல். நான் வந்து ஃபோன் பண்ணி அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக அப்படி ஃபீல் பண்ணி பேசி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. ஸோ அப்படி ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக ஒரு படத்தை ரொம்ப ஹானஸ்ட்டாக அது ஃபிலிம் மேக்கிங்லேருந்து அந்த கிராஃப்டில் ஒவ்வொருத்தருடைய ஒர்க்மேன்ஷிப் கரெக்டாக அந்தந்த ஷாட்டுக்கு என்ன வேணுமோ கரெக்டாக அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு கரெக்டாக சேர்த்ததாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டோடைய அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கரெக்டாக வாங்கினதாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக
வந்து படத்தில் இருந்தது. அண்ட் முக்கியமாக யூசேஜ் ஆஃப் சைலன்ஸ், அது வந்து ஸ்கோரில் வந்து நிறைய அது அந்த மாதிரிலாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்கெங்கெல்லாம் மியூசிக் வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல் மியூசிக் வருமோ அங்கேயும் இருக்கும், பட் எங்கெங்கெல்லாம் சைலன்ஸ் நம்ம ட்ரீட் பண்ணணுமோ அதெல்லாம் அழகாக ட்ரீட் பண்ணியிருக்கோம் நம்புகிறோம். அண்ட் இந்த படத்தோடைய ஆடியோகிராஃபர் ராஜா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் முக்கியமாக இந்த ஆல்பம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா முக்கியமாக சிங்கர் மனோ அவர்கள், நான் இப்போ கூட ஒரு ரியாலிட்டி ஷோவில் கூட இருந்து மனோ அண்ணனை வந்து வாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு திரைக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி அவரோட மியூசிக் கம்போசிஷனில் நான் வந்து கீபோர்ட் ப்ரோக்ராமராக நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ பட் இத்தனை ஆண்டு காலமாக நானும் இசையமைச்சிட்ருக்கேன். பட் கரெக்டாக ஒரு சாங்க்கு வந்து மனோ அண்ணனை வந்து பாட வைக்கவே முடியல. அடுத்து கரெக்டாக இந்த படத்தில் அது அமைஞ்சது. அது வந்து லோகேஷுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் மனோன்னு சொன்னோன்னே சார் ரொம்ப நல்லாயிருக்கும் அவர் நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கு. ஸோ அது ஒரு லாங் டைம் வெயிட். இந்த படத்தில் மனோ அண்ணன் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அண்ட் ஐ வுட் லைக் டு ஜஸ்ட் மென்ஷன் சிங்கர்ஸ் நேம்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணிடுறேன். ஜோனிதா காந்தி ஒரு சாங் பாடியிருக்காங்க, ஆண்ட்ரியா ஜெரமியா வந்து ஒரு சாங் பாடியிருக்காங்க, ஸ்ருதி ஹாசன் ஒரு சாங் பாடியிருக்காங்க, சக்தி ஸ்ரீ கோபாலன் சாங் பாடியிருக்காங்க, ஸ்வேதா மோகன் பாடியிருக்காங்க. அண்ட் நியூ கமர்ஸ் வருண் பரந்தாமன், ஜோவின் ஷாமலினா, மனோஜ் கிருஷ்ணா, தீபக் ப்ளூஸ், புண்ணியா செல்வா அண்ட் ஆதிரா சுரேஷ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் பாடல்கள் எழுதின கபிலன் அவர்கள், விஷ்ணு எடவன் அவர்கள் அண்ட் லோகேஷ் அவர்களே வந்து ஒரு இங்கிலீஷ் சாங் வந்து எழுதியிருக்காரு. அண்ட் ராகேந்து மௌலி தமுகு அப்படின்னு தமிழும் தெலுங்கும் கலந்த மாதிரியான ஒரு பாடல், இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக இந்த திரைப்படம் மே 16 அது வந்து நீங்கள் உங்களுடைய பார்வைக்கு வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பிடிக்கிற மாதிரியான ஒரு திரைப்படமாக இருக்கும். நம்மளுக்கு எப்படி தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ராட்சசன் வந்து ஒரு முக்கியமான படமாக இருந்ததோ, போர் தொழில் எப்படி ஒரு முக்கியமான படமாக இருந்ததோ, நிச்சயமாக அந்த லிஸ்ட்டில் இந்த படம் இருக்கும்னு என்னுடைய நம்பிக்கை இருக்குது. நீங்கள் படத்தை பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய அன்பும் ஆதரவும் கொடுங்க. மறுபடியும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் சப்போர்ட். பிரசன்ட் மீடியாவுக்கு ஒன்ஸ் அகெயின் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னைக்கு அதாவது மே 16 ரிலீஸ் ஆக போகிற 11 திரைப்படத்தோட ட்ரெய்லரை பத்மபூஷன் லிவிங் லெஜண்ட் திரு கமல்ஹாசன் சார் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவரோட பாஷையில் எங்களோட ஹீரோ பார்த்து கேட்கணும் அப்படின்னு கேட்டால், சார் நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்கணும்னு தோணும். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவைன்னு மாஸ்டர் ஆஃப் டியூவாலிட்டி அப்படின்னா டெஃபினெட்லி அது நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். அ மேன் ஹூஸ் ரூலிங் OTT. எல்லாம் எவ்வளோ அழகான விஷயங்கள், எவ்வளோ அழகான படங்கள் கொடுத்துருக்கீங்க. அம்மு இஸ் மை பர்சனல் ஃபேவரேட் அண்ட் இன்ஸ்பெக்டர் ரிஷி நாங்கள் எல்லாருமே ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தோம். ஸோ அதே போல் தமிழ் ஆடியன்ஸஸ் அவ்வளோ பேருமே உங்களை கொண்டாட காத்திருக்கோம் 11 மூலமாக அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்பைன் சில்லிங் த்ரில்லர்ஸ் ஆகட்டும், டெஃபினெட்லி ஒரு ஹீரோவாக பியூட்டிஃபுல்லாக நிறைய அழகான படங்கள் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயோட லெட்ஸ் வெல்கம் த ஹீரோ நவீன் சந்திரா ஆன் டு தி ஸ்டேஜ். செம்மையாக இருக்குங்க இது. இட்ஸ் பியூட்டிஃபுல். திஸ் பிளேஸ் இஸ் வெரி பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். மீடியா ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் டைம், உங்கள் ப்ரெஷியஸான டைம் கொடுத்து இங்கே வந்து இந்த விழாவை கலந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கேருந்து ஆரம்பிக்கிட்டோம்? ஆல்மோஸ்ட் ஒரு 9 years பேக் ஒரு படம் பண்ணேன், சரபம்னு சொல்லி. அதுக்கப்புறம் லீடாக 11 படம் பண்ணிகிட்ருக்கேன் தமிழில். இன்றைக்கி வந்த டிக்னிட்டிஸ், கெஸ்ட் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி அக்பர் சாரோட அந்த பியூட்டிஃபுல் ஹார்ட்டை வச்சு தி கேம் ஹியர் ஃபார் ஹிம் அண்ட் பிளெஸ் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் இந்த படம் எப்படி வரும், டெக்னிக்காலிட்டி எப்படி, டீம் எப்படி இருக்கும், ஆக்டர்ஸ் நாங்கள்லாம் எப்படி ஜெல் ஆகும், ப்ரொடக்ஷன் ஹவு த ப்ரொடக்ஷன் வில் ஹேண்டில் தி ஸ்கிரிப்ட், இதெல்லாம் ஒரு கொஷின் மார்க்காக இருந்துச்சு. பட் அக்பர் சார், லோகேஷ் அண்ட் கார்த்திக், ரியா இவங்க வந்து பண்ண ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கு இல்லையா, ஆக்டர்ஸ்க்கு டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் ஆகிடுச்சு இந்த படம். ஸோ இந்த ஷூட்டிங் பண்ணும்போது ஒவ்வொரு ஆக்டர்கிட்டையும் நான் நடிக்கும்போது நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கிராஃப்ட் ஆச்சு. ஏன்னா ஒவ்வொரு ஆக்டரும் இந்த படத்தை அவ்வளோ நம்பி, டைரக்டரை நம்பி அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்காக அவ்வளோ உழைச்சி டே அண்ட் நைட் ஷூட் பண்ணி, ஒரு படம் கிடையாது, இது 2 படமாக ஷூட் பண்ணோம். அதுக்கு எல்லாருமே அந்த கோஆப்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எல்லாருமே they worked for the team, they worked for the film.
and the film has come out really good. May 16th படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பைலிங்குவலாக தெலுங்கு அண்ட் தமிழில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். And Iman sir, I've been a fan of all your work, all your songs. I wish I could also joined you in that song, but producers didn't allow. இல்லை கொஞ்சம் let's make it in a different way and சொன்னாங்க. But I loved the song and thank you for accepting this film because இது உங்களோட ஃபர்ஸ்ட் த்ரில்லர்னு நீங்கள் சொன்னீங்க. I know you would have given your best and I have seen the film. As you told, சைலன்ஸ், இந்த படத்தில் இருக்கிற சைலன்ஸ் வந்து ரொம்ப வேல்யூ கொடுத்துருக்கு. அண்ட் யூ அண்டர்ஸ்டுட் தட் சைலன்ஸ் ஆஃப் த டைரக்டர் அண்ட் கேவ் த ஃபிலிம் அப்லிஃப்ட். அந்த ஸ்க்ரீன் பிளேயும் அப்லிஃப்ட் பண்ணியிருக்கேன் வித் யுவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் வித் யுவர் மியூசிக். தேங்க்யூ. அண்ட் அபிராமிமா, யா ஃபைனலி காட் இட். என்ன சொல்லணும் சொல்லுங்கள் உங்களை பற்றி. என் கண்ணு பார்த்துட்டே இருந்துச்சு. ஐ வாஸ் வெயிட்டிங் எப்போ ஷூட்டில் ஃபஸ்ட் டே அவங்க வராங்க, அவங்க பார்க்கணும். ஏன்னா விருபாண்டி படத்தில் அந்த கேரக்டர் அந்த கண்ணாடி வச்சு அந்த டிவிஎஸில் வச்சு அந்த அவ்வளோ பெரிய அந்த புல்லை வந்து அசால்ட்டாக அப்படி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் பார்த்து வாவ், இது எப்படி பாசிபிள். ஏன்னா ஒன்று ஷி ஷுட் பி வெரி ஃப்ரெண்ட்லி வித் அனிமல் ஆர் அவங்களோட கட் ஃபீலிங்காக இருக்கலாம். பட் ஐ வாஸ் அமேஸ்ட் பை யுவர் பர்ஃபார்மன்ஸ் இன் தட் ஃபிலிம். ஸ்பெஷலி when I was working with her, அவங்க கூட ஷூட் பண்ணும்போது தெரியாது, ஐ லைக் ஹர் ஐஸ் அலாட். அவங்க கண்ணு பார்த்து நடிக்கும்போது நான் எதுவுமே பண்ணல. நான் கேட்ட சீன், நான் கேட்ட ரியாக்ஷன் டைரக்டர் சொன்னதில் அப்படியே மறந்துட்டேன். அவங்க கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என் கேரக்டரோட ரியாக்ஷன் அது வந்துச்சு. அண்ட் அந்த விஷயத்த நான் லோகேஷ் கிட்டே ஷேர் பண்ணேன். அம்மாவா சார் அண்ணார், ஆமாம் லொக்கேஷன் சொன்னேன். Thank you ma'am, thank you Abhiramiji, it was great working with you and fanboy moment is always here. Thank you so much. And Riya, thank you for having a confidence in me. நான் ஷூட் பண்ணும்போதெல்லாம் I know you were observing me, நான் எப்படி இருக்கேன் ஷூட்டில், எப்படி பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி. And finally I know you liked my work and thank you for the appreciation. It was great working with you. And one thing I want to tell you, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுனீங்க ஸ்டேஜில். யூ ஃபெல்ட் வாட் யூ ஃபெல்ட் ஃப்ரம் ஹார்ட் அண்ட் யூ ஸ்போக். அண்ட் ஒன் திங் I'll tell you, people will talk, okay? Be strong and prove yourself. You want to become an artist, right? And you will become an artist. And இன்றைக்கி சொல்கிறேன், in coming future you will see her a great actor in her. And I congratulate you and wish you for this coming future. And Ritvika, what a performer she is. ஒரு சீன் இருக்கார், எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல சீன் இருந்துச்சு. ஸோ அவங்க கூட டே அண்ட் நைட் ஷூட் பண்ணும்போது தெலுங்கு ஆனாலும் தமிழ் ஆனாலும் ஷீ இஸ் எஃபர்ட்லெஸ்லி டூயிங். அண்ட் அதனால என்னன்னா ப்ரொடக்ஷனுக்கு டைம் சேவ் ஆச்சு. பிகாஸ் ஒரு ஹெக்டிக் ஸ்கெடியூலில் ஷூட் பண்ணும்போது ஆர்டிஸ்ட் வந்து ஆன் பார் இருந்தால் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ரித்விகா, யூ சேவ் லாட் ஆஃப் டைம் ஆஃப் த ப்ரொடக்ஷன் அண்ட் ஆக்டர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன். அண்ட் இட் வாஸ் அமேசிங் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் ஐ விஷ் யூ கம் டு தெலுங்கு இண்டஸ்ட்ரி. ஐ டேக் யூ ஃபார் தெலுங்கு இண்டஸ்ட்ரி. அண்ட் ஆர்டிஸ்ட் லைக் யூ ஷுட் பி தேர். அண்ட் மை டார்லிங் திலீபன் சார், அந்த ஸ்மைலே போதும் சார். ஜஸ்ட் உங்களை எவ்ரிடே நான் ஷூட்டுக்கு வந்த உடனே அவர் ஹக் பண்ணுவேன். தெரியாது, ஒரு சூப்பர்பான வைப். எங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு ஜேர்னி இருந்துச்சு இந்த படத்தில் ஷூட் பண்ணும்போது. அவர் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணார். அண்ட் தெலுங்கு ஐ வாஸ் ஹெல்பிங் ஹிம், தமிழ் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் ஒரு நல்ல ஜேர்னியில் நல்ல பாண்ட். அண்ட் சார், நீங்களும் தெலுங்கு வந்துடுங்க சார். அபிராமி மேடம் ஆல்ரெடி ஷீ இஸ் டூயிங் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் இன் தெலுங்கு. நீங்களும் வந்துடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர், வெல்கமிங் மீ ஹியர் ஆஸ் அன் ஆக்டர். அண்ட் தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். அண்ட் ஒருத்தரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசணும். ரொம்ப ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் அபவுட் ஹிம். அக்பர் சார், தெரியாது சார், இன்றைக்கி இந்த விழாவில் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. எல்லாருமே உங்களுக்காக தான் வந்திருக்காங்க. ஒரு ஹியூமனாக இவ்வளோ நல்ல வெல்விஷர் சம்பாதிக்குதுன்றது ரொம்ப கஷ்டம் சார். இப்போ தட் டு இன் திஸ் டைம். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் ஹிஸ் லவ் அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கிவிங் லவ் டு அவர் ஃபிலிம். சார், எனக்கு ஃபாதர் இல்லை. I lost my father in my early age when I was studying my 10th standard.
I was missing him, but still I should take care of my family, responsibilities, shootings, career, எல்லாமே இருக்கு. But when I met you the first time, I don't know, I stopped missing my father. Thank you so much for this assurance and strength and confidence. தமிழ் படத்தில் நான் இருக்கேன், ஐ ஆம் தேர் ஃபார் யூ. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மேஜர் என்னென்னா சில போஸ்ட்போன்ஸ் நடந்துச்சு. ஐ நீட் டு அட்ரஸ் தட். நிறைய பேர் கேட்டாங்க என்ன எதுக்கு போஸ்ட்போன் ஆகிட்டு இருக்கு படம்னு சொல்லி. படம் சூப்பராக வந்திருக்கு. டீம் எல்லோரும் பார்த்தாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்தாங்க, எல்லோரும் பார்த்தாங்க. படம் பார்த்து நல்லா இருக்குது. பட் சார் நல்ல டேட்டில் வரணும்னு சொன்னதுக்காக ஆல்மோஸ்ட் செவரல் மந்த்ஸ் இந்த படத்தை அவர் ஹோல்ட் பண்ணி ஒரு நல்ல டேட் அமையணும் இந்த படத்துக்கு. திஸ் ஃபிலிம் ஷுட் நாட் எஸ்கேப் ஃப்ரம் ஆடியன்ஸ். I feel good film will never escape from audience, and this film will not escape from audience because of the production team, because of the team and everyone here. So ரொம்ப நன்றி. Thank you Tamil Cinema for welcoming me. I thank Karthik Subbaraj sir, I thank Nandini JS, I thank Charukesh Shekhar. In the appreciation, in the recognition avangalaala vanduchi, and I wish இந்த 11 படம் இன்னும் நிறைய அப்ரிஷியேஷன் கொடுக்கணும், இன்னும் நிறைய படம் பண்ணணும் இங்கே. அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் ஹார்ட்ஃபுல் வார்ம் வெல்கம் டு திஸ் இண்டஸ்ட்ரி. அண்ட் ஐ ப்ராமிஸ் யூ, நான் பண்ணுற ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு படமும் கண்டிப்பாக இட் வில் பி த பெஸ்ட். ஐ ட்ரை மை பெஸ்ட். அண்ட் 2 people I want to address here, லோகேஷ் அண்ட் கார்த்திக். இங்கே படத்தில் நாங்கள் எல்லோரும் சீரியஸாக ஒரு சீரியஸ் நோட்டாக வந்து டயலாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம், கேரக்டர் மூடில் இருப்போம். அவங்க 2 பேரும் வேறு ஒரு தனியாக மூடில் இருப்பாங்க. தே லவ் ஈச் அதர். ஆனால் கண்ணு பார்த்து தே லவ் ஈச் அதர். பிகாஸ் எவ்ரி ஷாட் ஓகே ஆன உடனே தே எக்ஸ்சேஞ்ச் தேர் லுக்ஸ் அண்ட் சே ஓகேடா. லோகேஷ், தேங்க்யூ லோகேஷ், தேங்க்யூ ஃபார் ஹேவிங் ட்ரஸ்ட் ஆன் மீ. பிகாஸ் a director should always have a trust on actor, and actor should always have a trust on director. And I think I have done justice to the role, and I think I have done justice to your writing, to your screenplay. Thank you for this opportunity. And I thank his direction team, because ஒரு படம் பண்ணுறதே ரொம்ப லைக் டாஸ்க் அது. பட் டூ ஃபிலிம்ஸ் தெலுங்கு தமிழ் மாறி போகும்போது the continuity ஆகட்டும், the art continuity, the actors continuity, எல்லாமே assistant directors, a big claps, hats off for you. And my art team and art department, you know, this is most of the film in the closed room, artwork நிறைய இருக்கு. ஸோ நிறைய ஒர்க் பண்ணாங்க. அண்ட் ப்ரொடக்ஷன் டீம், ஹக்கீம் சார், தேங்க்யூ சார். நான் ஒரு 10 minutes ஷூட்க்கு லேட் ஆனாலும் நீங்கள் வந்து டைரக்டருக்கு சொல்லி கொஞ்சம் மேனேஜ் பண்ணுங்க எப்பவுமே. தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் ஐ வில் நாட் டேக் மோர் டைம். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் லோகேஷ் ஃபேமிலி ஃபார் for his upbringing, because he's such a wonderful human. ஒரு வேல்யூ, ஒரு மனுஷனுக்கு ஒரு வேல்யூ, ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு டெக்னீஷியனுக்கு எப்படி வேல்யூ கொடுக்கணும் அவருக்கு நல்லா தெரியும். இந்த படத்தில் ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் ஒரு டைரக்டரோட வேல்யூ, ஒரு ரெஸ்பெக்ட் வந்து அவர் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். பிகாஸ் ஒரு டைரக்டர் டெக்னீஷியன்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா அது ஈக்குவல் டு காட் ஐ ஃபீல். பிகாஸ் அவங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை. ஸோ தேங்க்யூ ஆல். ஐ தேங்க் ஆல் மை டெக்னீஷியன்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் கடைசியாக என் அம்மாவுக்கு தேங்க்ஸ். அம்மா, எமோஷ்னலாக இருக்கேன். நீங்கள் இங்கே வர முடியல உங்களுக்கு. பட் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா பண்ணிகிட்ருக்கேன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. இன்னும் நல்லா பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் சாரி இஃப் ஐ வுட் ஹவ் மிஸ்ட் எனி ஒன். அண்ட் அமீர் சார், உங்களை பார்த்த உடனே ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆகிட்டேன். ஏன்னா ராம், பருத்தி வீரன், இந்த படம்லாம் நான் வந்து பல்லாரி என்ற ஒரு ஊரில் இருந்து வந்திருக்கேன் சார். மை ஹோம் டவுன் இஸ் பல்லாரி. எங்களுக்கு ஒரு ஷோ தான் தமிழ் படம் வரும். பேசிக்கலி நாங்கள் வந்து தமிழியன்ஸ், பட் லிவ்ட் இன் பல்லாரி. ஸோ அங்கேருந்து ஒரு 100 kilometers ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, ஹாஸ்பேட்டுன்னு சொல்லி, ஹொசப்பேட்டை. அங்கேயும் நிறைய தமிழ்காரர் இருக்காங்க. அங்கே நிறைய தமிழ் ஃபிலிம்ஸ் வரும். ஸோ தமிழ் ஃபிலிம்ஸ் வந்த உடனே நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போய் பார்ப்போம், ஃபேமிலியாக போய் பார்ப்போம். ஸோ உங்கள் படம்லாம் பார்க்கும்போது என்றைக்காவது இப்படி ஒரு
கேரக்டர், இப்படி ஒரு ஃபிலிம், இப்படி ஒரு டைரக்டரோட நம்ம நடிக்க சான்ஸ் கிடைக்குமா, வாய்ப்பு கிடைக்குமான்னு சொன்னோம். பட் இன்றைக்கி உங்களை நேரில் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தேங்க்யூ சார். அண்ட் மெயின்லி எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நீங்கள் இந்த படம் பார்த்து தைரியமாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க. ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஆல். ரொம்ப டைம் எடுத்துட்டேன், பட் ஒரு ஸ்மைலோடு முடிக்கிறேன். May 16th கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ரீச் ஆகும். அண்ட் 11என்ற டைட்டில் எதுக்காக வச்சுருக்கோன்னு சொல்லி உங்களுக்கு அந்த படத்தில் தெரியும். அண்ட் இந்த படத்தில் ஃபுல்லாக என் கூடவே இருந்து எனக்கு ஒரு ஏஞ்சலாக ஒரு மனுஷன் என் கூடவே இருந்தார். ஒரு கான்ஃபிடென்ஸ்க்காக, ஒரு மோட்டிவேஷனுக்காக என் தம்பி ஹர்ஷத் அலி. தேங்க்யூ ஸோ மச் ஹர்ஷத். பிகாஸ் ஆஃப் யூ இந்த சென்னை சிட்டியை வந்து அவர்னால நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் இந்த சென்னை சிட்டியை. அண்ட் 11 May 16th ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஐ விஷ் எவ்ரி ஒன் டு ஷவர் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ். உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் எப்படின்னா டிக்கெட் மூலியமாக எங்கள் படத்தை வந்து பார்த்து, இது வந்து தியேட்ரிக்கல் ஃபிலிமாக நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் அ ப்ராப்பர் தியேட்ரிக்கல் ஃபிலிம். ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் திஸ் ஃபிலிம் ஆன் May 16th. லவ் யூ ஆல். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங் அண்ட் லவ் மீ. தேங்க்யூ. மேபி இந்த ஆடிட்டோரியமுக்கு வெளியில் யாராவது இருந்தால் தான் நீங்கள் மறந்துருப்பீங்க. அவ்வளோ ஜெனுவனாக ஃப்ரம் யூர் பாட்டம் ஆஃப் த ஹார்ட் நீங்கள் எல்லாரையும் மென்ஷன் பண்ணி சொன்னது ஸோ ஸ்வீட். உங்களை நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோவாக வெல்கம் பண்ணுறோம். ஹியூஜ் சக்ஸஸ் இன்னும் நிறைய காத்துட்ருக்கு. விஷிங் யூ ஹார்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்ததாக ஒரு படம் வரத்துக்கு முன்னாடி மற்ற தயாரிப்பாளர்கள் இந்த படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்ட் ஆஃப் மவுத்தில் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகும்ல அப்படின்னு நம்புகிறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நம்புகிறாங்க. தயாரிப்பாளர்கள், ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ஸ்டேஜில் பேசினது ஒரு படம் வரத்துக்கு முன்னாடி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சக்ஸஸ் மீட்டில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த டிரெக்டரோட உழைப்பு நிச்சயமாக ஒரு பேய் உழைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த டீம் பற்றி பேசுகிறதுக்காகவும் இவ்வளோ அழகான ஒரு திரைப்படத்தை கொடுத்திருக்கக்கூடிய லோகேஷ் அஜில் அவர்களை இந்த தருணத்தில் பேச அழைக்கிறேன். பிரசன் மீடியாவுக்கு என்னோடய வணக்கம். தென் இன்றைக்கி வந்துருக்க கெஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். தெரியும் டைம் ஆகிடுச்சு. ஐ வில் ட்ரை டு ஃபினிஷ் இட் ஆஃப் குயிக். சார் அமீர் சார், பருத்தியூரன் பார்த்துட்டு இங்கே எங்கேயும் சுற்றிக்கிட்டு இருந்தோம் சார். நாங்கள் உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நிக்கில் சார், இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்ப நன்றி சார். பிரபு சாலமன் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருந்தீங்க. ஸோ அது எனக்கு பெரிய லக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களை மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் இந்த படத்துக்கு வந்து பூச்சை போட்டதுலேருந்து ஸ்டில் நவ் வந்து இந்த படத்துக்கு கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. ஐ எம் வெரி மச் தேங்க்ஃபுல் டு த சார். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் கேஸ்ட். ஒரு படத்துக்கு கரெக்டான கேஸ்டிங் அமைஞ்சிட்டாலே அந்த படம் பாதி வெற்றி அப்படின்னு அடைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா ஐ எம் வெரி லக்கி டு ஹேவ் திஸ் கேஸ்ட். நவீன் சார், திலீபன் பிரதர், ரித்திகா, ரேயா, அப்ராமி மேம், இவங்க எல்லோரும் இந்த கேஸ்ட்டாக அமைஞ்சது வந்து ஐ எம் வெரி மச் ஹாப்பி டு ஹேவ் தெம் இன் த மூவி. மேம் எல்லோரும் சொல்லுவாங்க, உங்களுக்கு யூஸ்வலாக உங்கள்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க விருமாண்டி ஃபேன்னு. நான் மிடில் கிளாஸ் மாதவன் ஃபேன் மேம். இந்த படத்தில் வந்து கேஸ்ட்னு சொல்லி முடிக்கும்போது இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட் படம் தமிழ், தெலுங்கு, பைலாங்குவல் 2 லாங்குவேஜும் எடுக்கணும். ஸோ ஆஸ் பர் பிளான் பண்ண மாதிரி ஷெடியூலில் முடிக்கணும் அப்படின்றப்போ ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது. இது எப்படி கரெக்டாக எடுத்து முடிக்க போகிறோம் நம்ம சொன்னபடி அப்படின்னு. அது உண்மையாகவே அது முடியறதுக்கு காரணம் வந்து என்னோடய கேஸ்ட் அண்ட் க்ரூ தான். நான் அவங்களுக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ நான் எப்படி ஓடணும் என் கூடவே அப்படியே வந்தாங்க. அது உண்மையாகவே நான் மறக்க முடியாது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஆல். அப்புறம் முக்கியமான ஒருத்தர் சொல்லணும், கார்த்திக் நண்பர், கேமராமேன். 2 பேரும் நான் அசோசியேட் டைரக்டர் இருக்கும்போது அவன் அசோசியேட் கேமராமேன். 2 பேரும் ஒன்றா தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எனக்கு அப்போயே தெரியும், நான் முதல் படம் பண்ணும்போது அவன் தான் கேமராமேன். பட் நான் அவனுக்கு சொல்லலை. அதெல்லாம் நான் படம் கமிட் பண்ணதுக்கப்புறம் தான் அவனுக்கு சொன்னேன். பட் நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன் அவன் தான் என்னோடய முதல் படம் கேமராமேன் அப்படின்னு. இந்த படத்துக்கு ஒரு பெரிய பேக் போன் அவன் தான். டெய்லி ஷூட்டிங்கில் நைட் அண்ட் டே ஷெடியூல்ஸ் போகும்போது எப்பயாவது எனக்கு கூட ஒரு செகண்ட் ஒரு டயர்ட்னஸ் தட்டும். ஒரு சின்ன ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். சடனாக பார்த்தா அப்போ ஒரு குரல் கேட்கும், ரெடி அப்படின்வான். பார்த்தா பின்னா நின்றுட்டுருப்பான். அதுதான் அவனை பேக் போன்னு சொன்னேன். தேங்க்யூ கார்த்தி.
அவன் இந்த படம் டீசர் ரிலீஸ் ஆனதுமே அடுத்த படம் கமிட் பண்ணிட்டான். இன்றைக்கி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு, நாளைக்கு கமிட் பண்ணிவிடுவான்னு நினைக்கிறேன் அடுத்த படத்தை. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு டேட் கொடுப்பானான்னு தெரில, பார்க்கணும். இமான் சார் இமான் சார் கேட்டார்ல, எங்கள் சொல்லியிருப்பார், எப்போ எப்படிப்பா இந்த படத்துக்கு நீ என்ன கேட்ட அப்படின்னு. ஆக்சுவலாக சார் தட்ஸ் மை லக் சார். உண்மையே நீங்கள் கிடச்சது ரொம்ப லக்கு. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படத்தோட சாங்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம சொல்லுவாங்களே யூஸ்வலாக பஞ்சு மாதிரி, இது வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் பின்னாடி இருக்குன்னு. அது மாதிரி சாரோட பிஜிஎம் இது வெறும் ட்ரெய்லரில் தான் பார்த்துருக்கோம், மெயின் பிக்சரில் கலக்கியிருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் த ஒண்டர்ஃபுல் சாங் சார் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி பிஜிஎம். அதுவும் நீங்கள் அந்த இன்டர்வல் சீக்வன்ஸில் போட்டிருக்கிற ஸ்கோருக்கு வந்து ஐ எம் வெரி மச் ஆஃப் ஃபேன் சார். நான் 10 வாட்டி மேலே கேட்டுகிட்டே இருக்கேன் டெய்லி, ஏன்னா அது ஓடிக்கிட்டே இருக்குது காதுக்குள்ளே. எனக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், இமான் சாரோட வெர்ஷன் 2.0 11 பார்ப்பீங்க எல்லாருமே. ஐ எம் வெரி மச் கான்ஃபிடென்ட் அபவுட் தட். அண்ட் என்னோடய டீமுக்கு நான் திரும்பவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், எஸ்பெஷலி டைரக்ஷன் டீம். ஏன் டைரக்ஷன் டீம் சொல்கிறேன்னா, நம்மளும் அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்ததுனால நமக்கு தெரியும் அதோட பெயின் என்ன அப்படின்னு. அந்த பெயின்லாம் அவங்க வச்சுக்கிட்டு நான் ஜெயிக்கணுன்றதுக்காக அவங்க ஓடினாங்க. அது ஐ ஹேவ் டு தேங்க் தம், எஸ்பெஷலி வினோத் என்னோட கோ டைரக்டர். நான் இந்த படத்துக்கு எவ்வளோ உழைப்பை போட்டிருக்கணும் அதே உழைப்பை அவனும் போட்டிருக்கான். ஸோ என்னோடய டைரக்ஷன் டீம் எல்லாருமே அடுத்து சீக்கிரம் படம் பண்ணி டைரக்டர் ஆகணும்னு நான் ஆசைப்பட்றேன். அவங்களையும் இந்த ஸ்டேஜில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஆல் த பெஸ்ட்டாக எல்லாருக்கும். கேமரா டீம், கேமரா அசிஸ்டன்ட் டீம், அது ஒரு ஃப்ரெண்ட்லி ஜாலி டீம். அது என் டீம் கூட தான் நான் கொஞ்சம் சீரியஸாக இருப்பேன், அது கொஞ்சம் ஜாலி டீம் அது. பட் வெரி சின்சியர் ஒர்க்கர்ஸ். தர்மா, பெரியசாமி, சீக்கிரம் நீங்களும் கேமராமேன் ஆயினும்டா, டக்குனு இந்த வருஷத்துக்குள்ளே முடிச்சிருங்க. as I said before, சீக்கிரம் முடிச்சிடறேன்னு சொன்னேன், முடிச்சிடுறேன். ஃபைனலாக அக்பர் சார், இந்த படத்துக்கு அவர் வெறும் ஃபினான்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு அப்படி ஒதுங்கி நின்றுல. நாங்கள்லாம் எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அதோட 2 மடங்கு உழைப்பு இந்த படத்தில் அவர் போட்டிருக்காரு. அவர் ஒரு ப்ரொடியூசர் மாதிரி நடந்து நான் பார்த்ததே இல்லை. அவர் சில சமயம் டக்குன்னு பார்த்தா டைரக்டர் ஆகிடுவார், கேமராமேன் ஆகிடுவார், மேனேஜராக இருப்பார். அவர் என்ன அது வந்து அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு அவர் தேவைப்பட்டால் அந்த ரோல் அவர் எடுத்துக்குவார். நம்ம ப்ரொடியூசர் நம்ம இந்த லெவலில் தான் இருக்கணும், இங்கே தான் பேசணும், இங்கே தான் பார்க்கணுன்லாம் இல்லை. அவர் வந்து இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவார். சில சமயம் அவர் வேலை பார்க்குறது பார்த்தா நம்ம ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வேகமாக தான் வேலை பார்த்துட்ருப்போம், அவர் ஃபாஸ்ட்டுக்கு நம்மளால் ஓட முடியாது. தேங்க்யூ அப்போ சார். நீங்கள் இல்லாட்டி இந்த படம் பாசிபிளாக இல்லை சார், எனக்கு தெரியும். ஏன்னா ஃப்ரம் த டே 1லேருந்து இந்த டே வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சு, வாட் ஆர் ஃபேஸ்ட் அப்படின்றது நம்ம 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். உண்மையிலே உங்களுக்கு பார்த்தா எனக்கு ரொம்ப பொறுமையாக தான் சார் இருக்குது. அவ்வளோ ஸ்ட்ராங்கான மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. நான் இது ஃப்ரம் த ஹார்ட் சொல்கிறேன். இந்த படம் எனக்காக ஜெயிக்குதோ என் டீமுக்காக ஜெயிக்குதோலான்றல கண்டிப்பாக இந்த படம் அக்பர் சாருக்காக ஜெயிச்சே ஆகணும். அந்த அளவுக்கு இந்த உழைப்பை போட்டிருக்காரு. அவருக்காக இந்த படம் வந்து அவருக்காக இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும். அவர் வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் ஒரு படம் வெற்றி, ஒரு ப்ரொடியூசர் வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் அந்த படம் வெற்றின்னு நம்புகிறவன் நான். ஸோ அந்த விதத்தில் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும், அவருக்காக அடையணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் சார். உங்களுக்கு சக்ஸஸ் மீட்டில் நீங்கள் பேசணும் சார், அங்கேயாவது நீங்கள் பேசி ஆகணும் சார், நான் உங்களை பார்க்கணும் பேச சொல்லி. ஸோ என்னோட டீமுக்கு திரும்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்டையர் டீமுக்கும் என்னோட நன்றி. ப்ரொடக்ஷன் மேனேஜர் அக்கீம் சார், எங்கே சார் இருக்கீங்க? கை தூக்குங்க சார். இருக்காரா? தேங்க்யூ சார். படத்தில் அவர் ரொம்ப இந்த படத்துக்கு அவர் படம் மாதிரி அப்படி தான் உழைச்சார். அவருமே டைரக்டர் தான் அப்பப்போ. தேங்க்யூ சார். சார் நிக்கில் சார், ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலாக நிக்கில் சார் பற்றி நான் சொல்லணும், ஏன்னா அவர் வெறும் ஒரு பிஆர்ஓ மாதிரி அப்படி வந்து இது கொடுங்க, அந்த கண்டென்ட் கொடுங்க, நான் போஸ்ட் பண்ணிடுறேன், இந்த கண்டென்ட் கொடுங்க பண்ணிடுறேன், இல்லை நான் ஆர்கனைஸ் பண்ணிடுறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டார் சார். இது மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, சார் இது மாதிரி சர்டிஃபிகேட்டு யூபிஐ வந்துடுச்சு, ரிலீஸ் பண்ணணும் சார், எப்போ சார் பண்ணலாம், எந்த டைம் சார் கேட்கும்போது அப்போ சொன்னார், லோகேஷ் யூபிஐ தான் நம்மளுது அப்படின்னா. ஆமாம் சார் யூபிஐ தான். ஒன்று பண்ணுறீங்களா, அது வந்து யூனிவர்சல் ஆடியன்ஸ்னு போடுங்க அப்படின்னாரு. சரி சார், நல்லா தான் சார் இருக்குது, நல்ல கண்டென்ட் தானே அப்படின்னு. இல்லை லோகேஷ், நான் ஒரு 3 படமாக சொல்லிகிட்டு இருக்கேன், எவனும் போட மாட்டேங்கிறான், நீயாவது போடு அப்படின்னாரு. இல்லை சார் நான் போட்டுறேன் சார்ன்னு. சார் போட்டினேன் சார், டிசைன் ரெடி சார். ஸோ அவரோட இன்புட் எப்படி இருக்குன்னா, அவருமே ஒரு டைரக்டர் தான்,
டிஸ்கஷன் ரூமில் வந்து ஒரு 4-5 டேரக்டர் இருப்போம். அதில் அவரும் ஒரு டேரக்டர். அவர் பயங்கர ஐடியாலாம் கொடுப்பார். அவர் சார் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு. அது என்னென்னா ஒரு ஃபஸ்ட் படம் டேரக்டர், அவர் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள நிறையவே இருக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் தான் வந்து நான் அவர்கிட்ட பார்ப்பேன். தேங்க்யூ சார். ஓகே, எல்லோரையும் ஃபினிஷ் பண்ணுறாங்க, யாரையும் விட்டுலையே. அப்பாடா, நல்ல வேலை சொல்கிறேன். ஸ்ரீகாந்த் அண்ணா சாரிண்ணே, எடிட்ரு மறந்துட்டேன். அவர் எடிட்ரு மட்டும் இல்லை, ஒரு பிரதர் மாதிரி எனக்கு. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக முதல் படத்துலேருந்து நான் அவரை பார்த்துட்ருக்கிறேன். எப்படியாவது முதல் படத்தில் அவர் எடிட்டர் ஒரு டேட்டு வாங்கினோன்னு முடிவு பண்ணேன், வாங்கிட்டேன். ரொம்ப நன்றிண்ணே. இப்போ டீச்சரை பார்க்கும்போது சொல்லுவாங்க எல்லாருமே கட்ஸ் செம்மையாக இருக்குது, டெய்லர் பார்க்க கட்ஸ் செம்மையாக இருக்குன்னு. இதோ அந்த கட்ஸ் பண்ணது அவர் தான். தேங்க்யூண்ணே. இந்த படத்துலையுமே ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர். மே சாரி சார், ஒவ்வொருத்தராக மறந்துதான் ஞாபகப்படுத்திட்டே போயிட்டுருக்கான். நவீன் சார், அது கடைசியாக பேசலாம்னு நினச்சேன், அதுக்குள்ளே சீரியஸில் மறந்துட்டேன் சார், கொஞ்சம் ஞாபகப்படுத்தலாம். நவீன் சார் சொல்லணும். அவர் எப்படின்னா அவர் கேரக்டருக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னா அந்த கேரக்டரை மட்டும்தான் பிஹேவ் பண்ணுவார். செட்லேயே ஆஃப் ஸ்க்ரீன்லேயுமே அப்படி தான் இருப்பார். 24 பேஸும் அப்படியே இருக்கார். நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் இது நீங்கள் இப்படி இருக்கீங்களே, அது எப்படி சார் முடியுது அப்படின்னு. லொக்கேஷனுக்கு ஒவ்வொரு கேரக்டருமே இப்படி எடுத்து பண்ணி அப்படியே பழக்கமாயிடுச்சு அப்படின்னு. சார் அது பரவாயில்ல சார், அதுக்காக 6 மணிக்கு பேக்கப் ஆனதுக்கப்புறம் கூட சார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபேஸ் வச்சுட்டு பேக்கப்பா போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி சார் அது. உண்மையாக சொல்கிறேன், இந்த கேரக்டர் நான் எழுதும்போது நம்ம ஒன்று எழுதுவோம், அது எப்படி ஸ்க்ரீனில் வரப்போகுது நமக்கு அப்போ தெரியாது. பட் இப்படி வந்தால் நல்லாயிருக்குன்னு ஆசைப்படுவோம். நான் ஆசைப்பட்டது அப்படியே வந்திருக்கு சார். படம் பார்த்த எல்லோரும் படம் நல்லா இருக்குன்னு எப்படி யுனானிமஸாக சொன்னாங்களோ அதே மாதிரி எல்லோரும் நீங்கள் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க யுனானிமஸாக சொன்னாங்க. நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய நேம் எடுத்து கொடுக்கும் சார் தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ டு பி டூ செகண்ட் ஃபிலிம் இன் தமிழ் வித் மீ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃபார் கம்மிங். அண்ட் உங்கள் டைம் ஒதுக்கி இங்கே வந்து லேட் ஆகிடுச்சு சார், 9:30 ஆகிடுச்சு. இது வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கீங்க எல்லோரும், அதுக்கே ஒரு பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ. May 16, 11 ஒரு பியூட்டிஃபுல் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது. படத்தை பற்றியெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் நான் படத்தை பற்றி நான் எதுவும் பேசலை. ஸோ எல்லோரும் சொல்லிட்டாங்க. பட் ஒரு பியூட்டிஃபுல் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக நம்பி உங்கள் டிக்கெட்ஸை புக் பண்ணி May 16 just go and watch 11 in theatres. Thank you so much. Thank you so much and advance congratulations. இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரும் வரவேற்பை பெறும். AR Entertainments, அஜ்மல் கான் அவர்கள், ரியா ஹரி அவர்கள் தயாரிப்பில், co-produced by கோபாலகிருஷ்ணன் சார், நவீன் சந்திரா அவர்களுடைய நடிப்பில், லோகேஷ் அஜில்ஸ் அவர்களுடைய இயக்கத்தில் ரொம்ப அழகான இசை நம்மளுடைய டி இமான் சார் கொடுத்துருக்காங்க. May 16ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. தமிழ் அண்ட் தெலுங்கு 2 லாங்குவேஜஸ்லையும் ரிலீஸ் ஆகுது. உங்கள் எல்லாருடைய வரவேற்பையும் நீங்கள் கொடுக்கணும். உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் பேஷன்ஸ். மிக்க நன்றி. Ajmal, cameraman, art director, editor. Prabhu Solomon, creative producer. Dharma, கொஞ்சம் பின்னாடி வாங்க.